வணக்கம் சிங்கக்குட்டிகளா. புதுக்கோட்டையில இப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்க இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். இந்த இடம் உங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படியாப்பட்ட இடம் ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அவ்வளவு இருக்கு உள்ள சுத்தி பார்க்க வேண்டியது. நீங்க காலையில சாப்பாடு கட்டிட்டு போறனாலும் போகலாம். ஒருவேளை நீங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு சுத்தி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு என்னென்னலாம் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பத்தி ஏ டு இசட் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வீடியோவை பாருங்க, சூப்பரா எடுத்திருக்கேன். உங்களுக்கே பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த இடத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். இப்ராஹிம் ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டூ வீலரில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, தாராளமாக ஃப்ரீயாக அங்கே நிற்கல நிப்பாட்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க. எதிர்த்தாப்பில் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்க வேண்டியது தான். 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு 100 தான், பெரியவங்களுக்கு 100 தான். 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் 50 சார்ஜ் பண்ணுறாங்க. தலைவன் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த மூங்கிலே ஆர்ச் மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்க்கவே பசுமையாக அழகாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி நாட்டு மாடுகள் வச்சுருந்தாங்க. அதாவது காங்கேயங்காலம் மாதிரி சூப்பராக கொம்பு கும்பெல்லாம் சீவி நல்லா கம்பீரமாக இருந்துச்சு. நாங்கள் போகையில் படுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்றுச்சு. அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். நாங்கள் போகையில் சரியான வெயில். ஒரு 10:30 11 மணி இருக்கும். 4 மணிக்கு மேலே தான் வெளியிலே வந்தோம். இந்த இப்ராஹிம் ஃபார்ம் முழுக்க இந்த மாதிரி ஏதோ கிருமி நாசினி மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த சாணியோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கா அல்லது தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான்னு தெரியல. ஃபார்ம் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த எருமை மாடு வந்து குஜராத்தில் உள்ளதாமுங்க. இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இந்த காளையெல்லாம் பாருங்கள், நல்லா திமிழோட சூப்பராக இருக்குது. இது காங்கேயங்காலைன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், கொம்பு கும்பெல்லாம் சீவி தலைவன் கம்பீரமாக அண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரியாக தான் பார்த்தாரு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பயத்தோடு தான் வீடியோ எடுத்தேன். அடுத்த செக்ஷன் வந்து புறா செக்ஷனுங்க. இந்த புறா செக்ஷனில் நிறைய வகைகள் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் மாடப்புறாவுலேருந்து, நாட்டுப்புறாவுலேருந்து, வெள்ளைப்புறா, கருப்பு புறா, அரக்கு புறான்னு ஏகப்பட்ட புறாக்கள் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா பாருங்கள். இதை பார்த்தோன்னே என்னடா புறாக மட்டும்தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா உயிரினங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்காதது, பார்த்தது, வேறு எங்கேயும் பார்க்க முடியாத உயிரினங்கள் கூட இது உள்ளே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டையெல்லாம் நிறையா முடி வச்சது மாதிரியும், ஒரு சில புறா வந்து கால்லலாம் ரெக்க முளைச்ச மாதிரி இருந்துச்சு. இது கட் பண்ணி விடாமல் இருக்கவும் இந்த மாதிரி இருக்கா, அல்லது இதுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சினாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது கொடுத்த 100 ரூபாய்க்கு வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு. தலைவன் நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த ஃபார்மோட ஓனர் இதை பராமரிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. வெயில், மழை, நோயிலேருந்து அதை காற்று இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிக்கெட்டு வாங்கினோம்ல, அந்த டிக்கெட் வந்து நம்ம உள்ளே நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதாவது அந்த டிக்கெட்டை வாங்கிட்டோம்னா உள்ளே ஃப்ரீயாக எதை பார்க்கலாமோ எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஒரு சிலது இந்த தோலில் பாம்பு போடுறது, குதிரை சவாரி பண்ணுறது, ஒட்டக சவாரி பண்ணுறது, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, அந்த மாதிரியான தனி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது எதுக்கு எவ்வளவு அப்படின்னு. புறாவுக்கு அடுத்தே இந்த வாத்து செக்ஷன் இருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்து ரசித்தாச்சு. அது உள்ளே ஒரு சில கின்னி கோழிகளும் உள்ளே நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த ஈமு கோழியெல்லாம் வச்சுருந்தாங்க. நான்லாம் அந்த ஈமு கோழி இது வரைக்கும் டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இது திடீர்னு பார்த்த உடனே அந்த போர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நெருப்பு கோழியோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஈமு கோழி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஈமு கோழியில் வந்து ஒரு ஜோடி வச்சுருந்தாங்க. இதுவே ஏன் உயரத்துக்கு நிற்கிது. தூரத்துலேருந்து பார்க்கையில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ஆனால் கிட்டத்தில் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருந்துச்சு. நம்ம உயரத்துக்கு இருக்குங்க. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, பக்கத்தில் வரும்போது எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். நான் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கும்போது என் பக்கத்தில் வந்துச்சு. எனக்கே பயமாயிருச்சு, ஒரு வேளை ஃபோனை பிடுங்கிருமோ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ உயரம் இருந்துச்சு. பக்கத்தில் போகவே பயமாக இருந்துச்சு. இதில் ஒரு ஜோடி வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த அமேசானில் வாழக்கூடிய இந்த சின்ன வகை குரங்கு 2 வச்சுருந்தாங்க. ஒன்று நல்லா துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த துள்ளி விளையாண்டதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். அதை பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். இதோட வளர்ச்சியே இவ்வளோ உயரந்தான் இருக்கும் போல். அதாவது இந்த இனமே இந்த சைஸு தான் இருக்கும். வாட்டுக்கு ஜாலியாக விளாண்டு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கோழி ஐட்டம்லாம் ஏகப்பட்ட வகைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வகை வந்து இந்த கோழி. இந்த கோழிக்கு பக்கத்துலேயே ஒரு வகையான புறாக்கள் வச்சுருந்தாங்க. அது அழகாக மயில் தோகையை விரித்து ஆடுற மாதிரி சூப்பராக விரித்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் இதை பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது என்ன வகை புறான்னு தெரியல, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ பிரம்மா சிக்கனா. பிரம்மா சிக்கனுங்கிறது வந்து இந்த பாருங்கள், இந்த தெரியுது பாருங்கள், செண்பகம் மாதிரி இருக்குது பார்க்கையில். நல்ல நீல ரெக்கை உள்ளது. அதுக்கப்புறம் இந்த கின்னி கோழி வகைகள் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தோம். நம்மளை பார்த்தோன்னே தலைவன் தொகையெல்லாம் விரித்து ஆடினாப்புல, அதையும் பார்த்து ரசித்தாச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்திலே பேசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த சேவல்லாம் இருக்கும் பாருங்கள், அதாவது சிகப்பு மஞ்சள் கலந்தது மாதிரி, அதில் ஆண் பெண் அப்படின்னு 2-3 வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்தாச்சு. அந்த சைட்லேருந்து எடுக்கும்போது சரியாக தெரியல, அதனால் இந்த டைரெக்ஷனில் வந்து எடுத்தேன். இப்போ சூப்பராக கிளியராக தெரியுது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோழி வகை தாங்க. இது ஒரு வகையான சேவல். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் காக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறையா கிளிகள் மாதிரியே இருந்துச்சு. இதுவும் கத்திக்கிட்டே கிடந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தாச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்வர் லேஸ்டு சிக்கன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் பேண்டாம் அப்படிங்கிற சிக்கனும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைனாவில் இருக்கிற மாதிரி இந்த குட்டை சேவல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, எங்களை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தோன்னே தலைவன் சவுண்டு வேறு கொடுத்தாரு, ரொம்ப கோவிச்சுக்கிட்டார் வேறு. அவர்கிட்ட ஒரு சாரி சொல்லிவிட்டு இவரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸை பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் கைப்பிடியெல்லாம் பார்க்க மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சிங்கப்பூரில் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ தான் இது புதுசாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ள மீனெல்லாம் போட்டு ஒரு மீன் விளையாடுறதுக்கு ஒரு மீன் பூல் மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முன் வாசலில் கருடர் வரவேற்கிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி போய் எடுக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இந்த பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி. இது எல்லாமே மரம் மாதிரியே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. கொடுக்குற 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஷார்ட் ஃபேஸ் டம்ளர் ஆம்பளோ, இது ஒரு புறா வகை தானா, அதுவும் போட்டிருந்துச்சு. அவங்க நல்லா வெயிலுக்கு இதமாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க.
இங்கிட்டும் இதுவும் புறா வகை தான். என்னமோ லாகூர் பிஜியோன் அப்படின்னு இருக்கு. ஒரு வேளை பாகிஸ்தானில் உள்ள லாகூரா என்னன்னு தெரில. இதுக்கும் கால்லலாம் அந்த ஒரு இறகு மாதிரிலாம் முளைச்சிருந்துச்சு. இது நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், தலைவன் உட்காந்துருக்காரு பக்கத்தில் இருந்து பாருங்கள். பார்க்க நம்ம ஊர் நாட்டு மாடப்புறா மாதிரி இருந்துச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து மஸ்கி பிஜியோனா. வீடியோ எடுத்தது நல்லா இருக்கா, கிளியராக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய முழு எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இது வரைக்கும் எடுத்த வீடியோவிலே இது நல்லா தெளிவாக எடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பாருங்க, தலைவன் பக்கத்தில் போனோன்னா பறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் டவ் சோப்பு மாதிரி பேர் வந்து 400 ரூபாயாம். அதாவது ஒரு ஜோடி 400 ரூபாயாம். வாங்கிக்கிறோன்னா வாங்கிக்கலாம் போல். இது வீட்டில் வளர்க்கக்கூடிய புறா போல். பார்க்க சூப்பராக இருக்குது. வீட்டில் வளர்க்குற புறான்னு நினைக்கிறேன். டவ். அதுக்கப்புறம் சார்டின் பிஜியோனா. இதுவும் புறா வகை. ஓகே, நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க தலைவங்க எல்லாம். புறா வகையில் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இது ஒரு லவ் கிளிகள்னு நினைக்கிறேன். நிறைய இது ஆனந்தமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு, கலர் கலராக. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பறவைகளையோ மற்ற ஒரு விலங்குகளையோ நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள உள்ள கஷ்டங்கள், இந்த மன உளைச்சல் இதெல்லாம் போயிடும். இந்த பாருங்க எவ்வளோ ஜோடியாக சூப்பராக இருக்கா பாருங்கள், கவலையெல்லாம் மறந்து. இது வந்து லவ் கிளிகள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லவ் பேர்ட்ஸ் மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. இதை விட்டு வர மனசே இல்லை. அதுக்கப்புறம் புங்கனூர் குட்டை மாடுங்க. இதோட வளர்ச்சியே இவ்வளவு தான், குட்டையாக தான் இருக்கும். இவன் ரொம்ப மோசமானவங்க, அதாவது கோவக்காரன். ஒருவேளை இப்ராஹிம் பார்க்க போனீங்கன்னா இவன் பக்கத்தில் போகாதீங்க. நான் பக்கத்தில் போய் என்னையே பாய வந்துட்டேன். இவன் கீழே இல்லையா விரட்டி வந்துட்டேன். அதுவும் கட்டாமல் வேறு நிற்கிது. நான் கூட பொத்துக்கிட்டு வந்துருமோன்னு நினச்சேன், மாடும் குட்டையாக இருக்கிறனால. அதுக்கப்புறம் ஹிமாலயன் டிவார் கவான். என்னடா இப்படி இருக்குது, குதிரை மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தானோ ஹிமாலயன் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தலைவன் இப்போ படுத்து உறங்கிட்டு இருக்காரு. சேட்டை அதிகமாக பண்ணுறதுனால தான் மூக்கில் பெரிய வளையமாக போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த திருநெல்வேலி பக்கமெலாம் இருக்கும் பாருங்கள், ஆடு காதெல்லாம் நீளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாகிஸ்தான்லேயும் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஆடு வந்து காதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். எவ்வளோ நீளம் தொங்குதுன்னு பாருங்கள். என் பாசக்காரன் நம்ம பக்கத்தில் போனோடனே பக்கத்தில் வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். தலைவன் தான் நெருப்பு கோழி. பார்த்தீங்களா இல்லை, எம்புட்டு உயரம் நிற்கிறான்னு. கிட்டத்தில் போனால் என்னையை விட உயரமாக இருக்குங்க தலை. பக்கத்தில் போய் பயமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா, போனையே உள்ளே முழுங்கிடுவான் போல். முன்னாடியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், நெருப்பு கோழி முட்டை வந்து நம்ம தண்ணி தூக்குற குடம் சைஸ் இருக்கும் அப்படின்னு. நான் நம்பலை. இப்போ இதோட உயரத்தை பார்க்கையில தான் நமக்கே நம்பிக்கை வருது. காலையும் பற்றியலா சின்ன பிள்ளைகளோட காலு மாதிரி இருக்குது. எட்டிக்கிட்டு விட்டுச்சுன்னா 10 அடிக்கு அங்கிட்டு போய் விழுவோம் போல், அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, புத்தகத்தில் படித்தோட சரி, டிவியில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதுக்கு தலைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அதாவது இந்த லேண்டோட ஓனர் மிஸ்டர் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிடுவோம். அவர் இல்லைனா இதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் செர்வல் கேட். இந்த கேட்டை பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்குங்க. ஒரு சில நேரம் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும், இது புலியா இல்லை பூனையானே தெரியாது. இந்த வைல்டு டிவியில் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்வானா அப்படின்னா கருப்பு வாத்து ஜோடியாக கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு இதோட அமைப்பு. இங்கே பாருங்களே, சூப்பராக இருக்குது.
இது 2ம் நான் வாத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிச்சுங்க. அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வாத்து அங்கிட்ட எல்லாம் வெயிலுக்கு போய் ஒண்டிக்கிட்டாங்க. ஏன்னா சரியான வெயில், நம்மளாலே தாங்க முடியல, அதுக்கெல்லாம் தாங்க முடியுமா? அவங்க மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு வீடை பற்றியெல்லாம் இல்லையா, சின்ன வீடு, அதுக்கப்புறம் மீன் தொட்டி, மீன் பூல்னு கூட சொல்லலாம். அந்த ஃபிஷ்ஷை பார்க்கையில் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அந்த மீன் தொட்டி தண்ணி வர்றதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப மெனக்கட்டுருக்காருங்க. இந்த மாதிரி மீன் வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த மீனை சாகாமல் எரை போட்டு அதை பக்குவப்படுத்தி இத்தனையும் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வீட்டிலே வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தண்ணி மாற்றலைன்னா ஒரு சில நேரத்தில் அந்த மீனுங்கள்லாம் செத்து போயிடும். இதுக்கு இவ்வளோ தூரம் செட்டு போட்டு இதை பராமரிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வகையான சேவல்லாம் வச்சுருந்தாங்க. சண்டைக்கோழி மாதிரியான சேவல், அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ சேவல்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசித்தாச்சு. நான் பார்த்த கூட இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு மெமரி தானே. அதுக்கப்புறம் தலைவன் எந்த ரகமும் தெரியல, முரட்டு சாப்பாடுன்னு நினைக்கிறேன். படுக்கையை போட்டாக நாக்க தொங்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சுன்னாக. ஒரு வேளை பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சேன். அவங்கள எந்திரிச்சு தட்டு மேலே நின்றுக்கிட்டு எவ்வளோ ஒய்யாரமாக கம்பீரமாக நிற்கிறா பற்றிலாம் இல்லையா. இந்த பக்கட்டும் ஆடு செக்ஷன் தாங்க. இதில் இந்த குட்டை ஆடு, காது நீளமாக உள்ள ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. இந்த வருங்க, இதுக்கெல்லாம் காது எவ்வளோ பெருசு இருக்குன்னு வருங்க. இதெல்லாம் முரட்டு ஆடுகள். இந்த பற்றியெல்லாம் இது ஆஸ்திரேலியா செம்மொழி ஆடுன்னு நினைக்கிறேன், குட்டை வகைன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பாருங்கள், இது வாழை எத்த பெருசு இருக்குன்னு. இந்த இனமே அப்படித்தானா இல்லை என்னன்னு தெரியல. இது வருங்க, இது பூரா குட்டையாக தான் இருக்குது. இந்த பாருங்க, அதை விட குட்டை அங்கிட்டு இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காருங்க. ஆடு, மாடு, சேவல், புறாவில் என்னென்ன வகை இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கண்காட்சிக்கு வச்சுருக்காரு. இதோட உயரத்தை பாருங்கள், ரொம்ப சின்ன உயரம் தான், ஒரு 2 அடி தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம நாட்டு ஆடுகள்லாம் வச்சுருந்தாங்க. கொடி ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஒருவேளை ஆடு வளர்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன ஆடுகள் அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து இதுவும் நம்ம ஊர் செம்மறி ஆடு வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மலை ஆடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இருக்குமோ, அது மாதிரி தான் தெரியுது. இந்த பாருங்க, இதெல்லாம் 1.5 அடி தாங்க இருக்கும். வீடியோவுக்கு பெருசாக இருக்கும் போல், ஆனால் பார்க்க 1.5 அடி தான் இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா. தலைவன் என்ன அவனை பற்றி பேசுகிற, என்னையே பேச மாட்டியா அப்படின்னு கோவிச்சுக்கிறா. இந்த பாருங்க, இதெல்லாம் இந்த கொடியாடு வகையில் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஆடுலேயும் ஏகப்பட்ட ஆடு வச்சுருந்துருக்காருங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு.